ஸ்பைனில் வந்து நீங்கள் இப்படி உட்காடுறீங்க இல்லை இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட், பட் ஸ்பைனை ஹோல்ட் பண்ணுறது there's a n number of muscles in your hip. அதனால உங்களோட வெயிட் போகிற இடம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த கால் ஃபுல்லாக வலி வந்துச்சு ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு காலில் வெயிட் போட ஆரம்பிக்கும். இல்லை ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம், எல்லாமே இந்த கால் பெயின் சொல்லிட்டு இன்னொரு காலில் வெயிட் போடுவோம். இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் ஆகும். நிறைய பேக் பெயின் இருக்குது, குனிய முடியல, நடக்க முடியலன்னா அப்போ அந்த சிம்டம்ஸை தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் தவிர எம்ஆர்ஐயில் இருக்கிறது பயந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நம்ம என்ன பண்ணுறோம்னா யூடியூப்பில் பேக் பெயின் குறைவது எப்படின்னு அந்த 3 எக்ஸசைஸை மட்டும் எடுத்து போடுறீங்க. நானே நிறைய எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், எல்லாம் ஓகே தான். பட் நாங்கள் அந்த 60 செகண்ட்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ணாததுக்கு இதையாவது பண்ணுங்களேன்ட்டு தான் நாங்கள் போடுறோம். இன்கேஸ் அந்த பெயின் ட்ரிகர் ஆகுதுன்னா தென் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் விட்டுருணும். இல்லை நான் பண்ணுவேன், மேலும் பண்ணுவேன்னு சொல்லும் போது தான் அந்த பெயின் அக்ரிவேட் ஆகுது. ஸோ டிஸ்பல்ஸும் பேக் பெயினும் ஒன்றே கிடையாது. இது நிறைய கிளினிக்ஸ்லையோ ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைவ் பண்ணாது, நீ வீட்லேயே இருக்கணும், பெட்டில் தான் இருக்கணும், 10-15 மினிட்ஸ் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் மோர் தென் எனஃப். இல்லை நீங்கள் டிரைவிங்கில் தான் இருக்கிறீங்கன்னா L4 L5 S1ன்றது ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. L4 L5 S1 இது அப்படி அவங்க வாயில வருது. பெயின் எங்கன்னு கேட்டால் எந்திரிச்சு கூட காட்ட முடியல அவங்களால. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்கிறதுனால நம்ம அதை தான் ரூட் காஸாக எடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே சர்ஜரி தான் போடணும். யார் சர்ஜரிக்கு போகணும் அப்படின்னா சம்டைம்ஸ் பெயின் வந்து ரேடியேட் ஆகும், கால் ஃபுல்லாக அப்படியே இழுக்கும். ரேடியேஷன்லேயே 2 இருக்குது. கொதிக்கிற தண்ணியை ஊற்றினாலும் சுத்தமாக ஃபீலே ஆகாது. அதுதான் ஆக்சுவல் நம்னஸ். ப்ளஸ் என்னன்னா உங்களால் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. இப்போ நீ பெயின் பற்றி பேசும்போது மேம் நிறைய பேருக்கு வந்து காமனாக ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறனால தான் நீ பெயின் வருது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பெயினுக்கு அது காரணம் இல்லாமா, உங்களோட ஸ்பைனில் வந்து கார்ட் கம்ப்ரெஷனோ இல்லை டிஸ்க் பல்ஜோ இருக்கிறது, அதனால தான் உங்களுக்கு முட்டி வலி வருதுன்றாங்க. இதுக்கும் அதுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸ்பைன் தான் உங்கள் பாடியை வந்து பர்ஃபெக்டாக அலைன்டாக வச்சுருக்கிற ஒரு பெரிய விஷயமே அதுதான். ஸ்பைனில் வந்து நீங்கள் இப்படி உட்காடுறீங்க இல்லை இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஹார்ஸ் டுகெதர், மந்த்ஸ் டுகெதர் நீங்கள் இப்படியே தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா ஸ்லோவாக உங்களோட மசில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அலைனோட நாட் ஸ்பைன். ஓகே, ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட், பட் ஸ்பைனை ஹோல்ட் பண்ணுறது there's a n number of muscles in your hip. அது ஒரு சைட் மட்டும் உங்களுக்கு டைட்டாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படியே உட்காந்து டைட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்பைன் அதுக்கேற்ற மாதிரி லீன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால உங்களோட வெயிட் போகிற இடம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போ நீ அப்படின்னாலே உங்களோட வெயிட் இப்படி டிஸ்ப்ரப்போர்ஷனட்டாக அப்படியே போகும், 2 காலில் அழகாக வெயிட் விழும். அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கு பை நேச்சரே. அது நீங்கள் ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஒரு காலில் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வெயிட் போட்டு இன்னும் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஆகிடும். அப்போ ஒரே காலில் வெயிட் போட்டு நீ பெயின் வரும். அது சேம் டைம் அவங்க நல்லா ஜங்க்லாம் சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகிற ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 kgs போட்டாங்கன்னா அகெயின் நீ பெயின் அதிகமாகும். அதனால ஆங்கிள் பெயின் வரும். இப்போ இந்த கால் ஃபுல்லாக வலி வந்துச்சு ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு காலில் வெயிட் போட ஆரம்பிப்போம். வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறும் போது இறங்கும் போது ஒரு படிக்கட்டில் கால் கீழே வைக்கிறோம், இல்லை ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம், எல்லாமே இந்த கால் பெயின் சொல்லிட்டு இன்னொரு காலில் வெயிட் போடுவோம். இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் ஆகும். ஸ்பைன் தான் உங்களோட மேஜர் இம்பார்ட்டண்டான விஷயம். அதை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் வலி வரலாம், ஈவன் ஷோல்டர் பெயின். ஓகே ரைட் மேம். இப்போ அந்த ஸ்பைன் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்க் பல்ஜஸ், ஸ்பாண்டைலோசிஸ், கம்ப்ரெஷன் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு கேட்டால் எல்லாம் ஒரே ப்ராப்ளம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி எல்லாமே ஒரே ப்ராப்ளம் தானா? அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு பேக் பெயின் வந்தாலே டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு பயந்துடுறாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். இப்போ உங்களுக்கு பெயின் இல்லை, எனக்கு பெயின் இல்லை, ஸோ 2 பேருமே போய் பெயின் இல்லாத டைமில் போய் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குமே அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் டிஸ்க் பல்ஜ்னு காட்டும். ஆனால் அந்த மெடிக்கல் டேர்ம் பார்த்த உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. அதுக்குன்னு சில ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் எப்படி சிம்டமேட்டிக்காக இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். மேபி நான் சிம்டமேட்டிக்காக இல்லை, ஆனால் 2 பேரோட ரிப்போர்ட் சேம் தான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் இருக்குது, நிறைய பேக் பெயின் இருக்குது, குனிய முடியல, நடக்க முடியலன்னா அப்போ அந்த சிம்டம்ஸை தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் தவிர எம்ஆர்ஐயில் இருக்கிறது பயந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஓகேங்களா? ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ எல்லா பேக் பெயினுமே ஒன்று கிடையாது. டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்குது. டிஃப்ரெண்ட் காசஸ்லேயே வந்து என்னென்ன மசில் குரூப் லாக் ஆகிருக்கு, எந்த மசில் வீக்காக இருக்குது, இல்லை அது ஸ்பைன்லேருந்து தான் வருதா, இல்லை நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிருக்கா, எல்லாத்தையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் பேக் பெயின் குறைவது எப்படின்னு அந்த 3 எக்ஸசைஸை மட்டும் எடுத்து போடுறீங்க.
ஸோ உங்களோட ஏஜ் தெரியாமல், உங்களோட வயசு என்ன, உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, உங்களோட ஃபிட்னஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது, உங்களோட டிஸ்க் பல்ஜோட லெவல் என்னன்னு தெரியாது, உங்கள் சிம்டம்ஸ் என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? பேசிக்காக அட்லீஸ்ட் எஸ், நானே நிறைய எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், எல்லாம் ஓகே தான். பட் நாங்கள் அந்த 60 செகண்ட்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ணாததுக்கு இதையாவது பண்ணுங்களேன்ட்டு தான் நாங்கள் போடுறோம். பட் ஒரு ஃபேக்டர், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது பெயின் வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் அந்த பெயின் ட்ரிகர் ஆகுதுன்னா தென் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் விட்டுறணும். இல்லை நான் பண்ணுவேன், மேலும் மேலும் பண்ணுவேன்னு சொல்லும் போது தான் அந்த பெயின் அக்ரிவேட் ஆகுது. ஸோ டிஸ்பல்ஸும் பேக் பெயினும் ஒன்றே கிடையாது. இது வேறு, இது வேறு. அப்போ ஆக்சுவலி டிஸ்பல்ஸ்னால் என்ன மேம் நடக்குது ஆக்சுவலி ஸ்பைனில்? என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது? சரி, டிஸ்பல்ஸ்னால் பேசிக்லி உங்களோட 2 வெர்டிப்ராக்கு நடுவில் ஒரு டிஸ்க் இருக்கும். ஓகே. ஈஸியாலாம் நம்ம டிஸ்க்கு கிழியாது, வெளியில் வராது, பல்ஜ் ஆகாது, இதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு இன்சிடென்ட் இருக்கணும், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இருக்கணும், ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்கணும், ஏதாவது அன்ஃபர்கெட்டபிளான ஒரு இன்சிடென்ட் இருக்கணும். அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இருக்காது, ஆனாலும் டிஸ்க் பல்ஜுன்னு வரும். ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கிற மூவ்மெண்ட்டே வந்து அவங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் ஆக்சுவலி டிஸ்க் பல்ஜே அக்ரிவேட் ஆகும். ஓகே. ஸோ பேசிக்லாம் அந்த பல்ஜு வெளியே வருது, உள்ளே இருக்கிற டிஸ்க்கு வெளியில் வருது அப்படின்னா ஐதர் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா கிராஜுவலாக நாள் கணக்கில் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே அந்த டிஸ்க்கு அந்த வெர்டிப்ரால தான் போய் அட்டாச் ஆகும். அந்த மசில்ஸ் டைட் ஆனால் கூட அது கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா எல்லாமே மசில்ஸ் நீங்கள் வெயிட் போட போட உங்களோட பாஸ்டர் சரியாக இல்லை நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பெயின் வந்தாலும் அந்த சிக்னலை நீங்கள் அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கும் போது மசில்ஸ் அப்படியே அந்த ஷாக்கில் இருக ஆரம்பிக்கும் ஸ்லோவாக. அப்போ என்ன கம்ப்ரெஸ் பண்ணணும்? உங்களோட 2 வெர்டிப்ராவை கம்ப்ரெஸ் பண்ணணும், உள்ளே இருக்கிற டிஸ்க்கு ஸ்லோவாக வெளியே வரும். இது வருஷ கணக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ். சும்மா நான் அப்படி திரும்பினேன், பேக் பெயின் வந்துச்சு, அதனால் இப்போ எம்ஆர்ஐ எடுத்தேன், அதனால் டிஸ்பல்ஜுன்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். அவ்வளோ சென்சிட்டிவாக ஒன்றும் கடவுள் உங்கள் பாடியை படைக்கலை. எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் அப்சர்வர்னு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை தாண்டி போகும்போது தான் வரும். ஆக்சுவலி இந்த பேக் பெயின்னு சொல்லும் போது டக்குன்னு மைண்டில் வர்றது வந்து நிறைய இந்த ட்ரைவ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஐ திங்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைக் ட்ரைவ் அதை அவங்களால அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும். பட் அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் பெட்டர் நினைக்கிறேன்? எஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய கிளினிக்ஸ்லையோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரைவ் பண்ணாது, அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது, நீ வீட்லேயே இருக்கணும், பெட்டில் தான் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், குனியக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, இந்த மாதிரி வி கான் சே பீயிங் அ டாக்டர். ஓகே. கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர் வேலைக்கு போய் தான் ஆகணும், என்னால் அந்த 40 கிலோமீட்டர் ஓட்டினா தான் என் பொழப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சுட்டு நான் எப்படி மாடிஃபை பண்ண முடியும்? அவங்களோட ஐக்யூ லெவலில் புரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ புரியுது இது மெடிக்கல் டேர்ம்ஸை வச்சுட்டு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணணும் தான் நான் பார்க்க முடியும். எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க வெளில போயிட்டாங்கன்னா திரும்பி வரக்கூடாது, அவங்க ரெஃபரன்ஸில் வேறு யாராவது கூட்டு வரணும் தவிர ஒரே கிளைண்ட்டு திரும்பி வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணி அவங்கள மோல்ட் பண்ணி, இப்போ ஒரு வலி வருதுன்னா ஒரு 10 இடம் சுற்றிட்டு தான் எங்ககிட்ட மோஸ்ட்லி வருவாங்க. அந்த ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த சஃபரிங் நான் மறுபடியும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது. எனக்கு லாங் ட்ரைவ் பண்ணால் பெயின் வருதுன்னு தெரிஞ்சால் அங்கேயே ஸ்டாப் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரெச் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓ இவ்வளோ தான் நான் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ லாங் ட்ரைவ் போகிறாங்க அப்படின்னாலே அதுக்குன்னு சில மசில்ஸ் இருக்குது. நம்ம சிட்டிங் ஸ்டாண்டிங்னு பிரிக்க முடியாது. எனி ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம கூலாக உட்காந்துட்ருக்கோம்ல, இதுவே நீங்கள் டெய்லி 4 hours உட்காந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மசில்ஸ் வில் கெட் அடாப்டட். அதுக்கேற்ற மாதிரி மசில்ஸ் டைட் ஆகும், வீக் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் தான் என்னென்ன ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ வீக்லி 3 days 10-15 minutes full body stretches, more than enough. இல்லை நீங்கள் டிரைவிங்கில் தான் இருக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ரைவ் பண்ணுற பர்சனுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. இதுவே போதும், உங்களோட லைஃப் லாங் இட் கேன் மெயின்டைன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக. யா ரைட் மேம். அகெயின் அந்த டிஸ்க் பல்ஜ் பற்றி பேசும்போது அந்த L4 and L5 தான் சொல்கிறாங்க மெயினாக. அதில் வந்துச்சுன்னா டக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணாதான்ப்பா அது க்யூர் அப்படிங்கிறாங்க. இது ரைட் திங் தானா மேம் டு ஃபாலோ? ரைட்டு ராங் எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா L4 L5 S1ன்றது ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ABCDEFG மாதிரி எடுத்தோடனே எம்ஆர்ஐயில் L4 L5 S1 L4 L5 S1 இது அப்படி அவங்க வாயில் வருது. பெயின் எங்கேன்னு கேட்டால் எந்திரிச்சு கூட காட்ட முடியல அவங்களால. L4 L5 தான் இருக்குது. நாங்கள் படித்த L4 L5 வேறு, ஒரு பப்ளிக்காக நீங்கள் சொல்கிற L4 L5 வேறு. ஓகே. நீங்கள் அஸ்யூம் பண்ணி சொல்கிறது வேறு. ஏன்னா உங்களுக்கு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியாது, யாரோ ஏதோ சொல்லி உங்கள் மைண்டில் உட்காந்து அந்த இடம் L4 L5ன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. பட் காட்டுற இடம் என்னமோ அப்பர் பேக்லேயும் அடியிலையும் காட்டுவாங்க. ஆக்சுவலி L4 L5 அங்கே இருக்காது.
ஸோ எப்போவுமே அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்கவே மாட்டோம்னா நாங்கள் அத்தோடைய டிசிஷன் அப்படியே ஓகே இவங்க சொல்லலாம் L4 L5 அப்படி நாங்கள் அது காதுலேயே வாங்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறீங்களா எஸ், பட் ஐ வில் சிட் அண்ட் டயக்னோஸ் அது நிஜமாவே L4 L5யா, நிஜமாவே அது டிஸ்பல்ஸ் தானா, நிஜமாவே சர்ஜரிக்கு தான் போகிறதா. ஸோ இது நிறைய பேஷண்ட்ஸ் பயந்துடுறாங்க. L4 L5 S1 உனக்கு இருக்காடா எனக்கும் இருக்குடா அப்படி ஆயிடுது. இட் இஸ் நாட் லைக் தட். எல்லாருக்குமே என்ன டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்கிறதுனால நம்ம அதை தான் ரூட் காஸாக எடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே சர்ஜரி தான் போடணும்னா கிடையவே கிடையாது. 100% மோஸ்ட் ஆஃப் த டிஸ்பல்ஸ் கேசஸ் நீங்கள் சர்ஜரிக்கு போக தேவையில்லை. அகைன் ஐல் டெல் யூ, எப்போ நீங்கள் சர்ஜரி போகணும்னு நான் சொல்லிடுறேன். இது கண்டிப்பாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். வேணான்னு சொல்கிறது மட்டும் அதுக்கு முன்னாடி மேம் இப்போதான் சொல்லுங்க, அந்த L4 L5 எங்கே தான் மேம் இருக்கு? லோவர் பேக்ல தான் இருக்குது. அதுதான் லோவர் பேக்ல இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ எல்லா காமன் பெயினும் லோவர் பேக்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தே அஸ்யூம் தட் L4 L5 தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஐ வாண்டட் டு சே. யார் சர்ஜரிக்கு போகணும் அப்படின்னா சம்டைம்ஸ் பெயின் வந்து ரேடியேட் ஆகும், கால் ஃபுல்லாக அப்படியே இழுக்கும். ரேடியேஷன்லேயே 2 இருக்குது. மஸ்குலர் ரிலேட்டடாகவும் ரேடியேட் ஆகும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஷாக் ஃபீல் ஆனால் எப்படி இருக்கும், கரண்ட் பாஸ் ஆனால் எப்படி இருக்கும், விறுன்னு இழுக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிஜமாவே டிஸ்பல்ஸ் இருக்குன்னா நீங்கள் எந்திரிச்சு உட்காரத்துக்கு 5 நிமிஷம் எடுக்கும். ஸ்லோவாக எந்திரிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்பைன் மூவ் ஆக அந்த நர்வ் கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா அந்த நர்வ் உங்களோட கால் அடியில் வரைக்கும் பாஸ் ஆகும். லிட்ரலி ஷாக்கிங் எஃபெக்ட் இருக்கும். ஒரு நம்னஸ் இருக்கும். நிறைய பேர் நம்னஸ்னால் மசில் பெயின் தான் நம்னஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களோட டேர்ம்ஸில். நம்னஸ்னால் என்னென்னா நீங்கள் சுடு தண்ணியே கொதிக்கிற தண்ணியே ஊற்றுனாலும் சுத்தமாக ஃபீலே ஆகாது. அதுதான் ஆக்சுவல் நம்னஸ். ஓகே, மறுத்து போகிறது சொல்லுவாங்களா, அதோட நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது நம்னஸ் இருக்கும். ப்ளஸ் என்னன்னா உங்களால் வாக் பண்ண முடியாது. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ பாதரிங்காக இருக்கும், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் ஆக்சுவல் நர்வ் கம்ப்ரெஷனான டிஸ்பல்ஸ். இந்த மாதிரி கேசஸில் ஃபிசியோதெரப்பி ஒர்க் ஆகாது, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம். நீங்கள் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், டேப்லெட்ஸ் தான் எடுக்கணும். அது போக பெட் ரெஸ்ட் எடுத்து கம்மி ஆகாத பட்சத்தில் எஸ் நீங்கள் சர்ஜரிக்கு போகணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்னஸோடு சேர்ந்து அந்த டிங்லிங் சென்சேஷனோடு சேர்ந்து உங்களோட லாஸ் ஆஃப் பவுல் கண்ட்ரோல், யூரின் கண்ட்ரோல், அது எப்போ போகுது எப்போ வருதுன்னே தெரியாத அளவுக்கு எஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். இம்மீடியட்டாக நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கணும். ஸோ அந்த சிம்டம்ஸ் வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ணி நான் ஃபிசியோதெரப்பிலேயே ஒர்க் பண்ணிக்கிறேன், எக்ஸசைஸில் இல்லை. அந்த லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுதுனாலேயே நர்வ் கம்ப்ரெஷனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரைட் மேம். அந்த யூரினரி ப்ராப்ளம்க்கும் இதுக்கும் என்ன மேம் ஒரு சம்மந்தம் இருக்குது? அந்த L4 L5 யூரினரி இன்கான்டினன்ஸ் அந்த லீக்கெல்லாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது? இது டிஃப்ரெண்ட். யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்றது நியூரலாஜிக்கல் இஷ்யூ கிடையாது. உங்களோட மசில் வீக்னஸ்னால உங்களுக்கு யூரின் லீக் ஆகுது. ஸோ நான் சொல்கிற அதில் வந்து L4 L5 ப்ராப்ளம் இருக்கிறதுல வந்து அந்த நர்வ்லேயே அந்த பாஸ் பண்ண அந்த இம்பல்சஸ் வந்து கம்மியாயிடும், ஆகிடும். அதனால உங்களுக்கு ஃபீலே ஆகாது, அது போகிறதும் ஃபீல் ஆகாது, கண்ட்ரோலே நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் பேசிக்லி நம்மளோட மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு யூரின் வருது அப்படின்னா நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறீங்களே, அது என்ன பண்ணுதுன்னா அந்த மசில் டைட்டாக ஹோல்ட் பண்ணுது. நீங்கள் அந்த பொசிஷனில் போய் நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஒன்லி இஃப் யூ ரிலாக்ஸ் இட் அந்த யூரின் வெளில பாஸ் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. வாலண்ட்ரியாக நம்மளுக்கு தேவைன்னா போகலாம், இல்லைன்னா இல்லை. பட் இன்வாலண்ட்ரியாக மாறும் போது மசில்ஸ் டைட்டாக இருக்கிறது இப்படி லூஸ் ஆகும் போது உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது. அப்போ அது யூரின் தானாக பாஸ் ஆகிறது தான் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தனி ஸ்ட்ரென்தனிங் இருக்குது. அந்த மசில்ஸ்க்கு மட்டும் நம்ம நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்து லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணலாம். ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட். மேம், இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்க யூஸ்வலாக வீட்டில் லைக் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியும்? இப்போ நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு வேணாம். பேக் பெயின் இருக்காங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா குனியக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. இது 3மே லைஃப் லாங் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 25 இயர்ஸ் போகிற பர்சன் அது டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த பயத்திலேயே 55 வருஷம் வரைக்கும் பண்ணாமே இருப்பாங்க, 55 இயர்ஸ் வரைக்கும். அப்போ என்ன ஆகணும், பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிஃப் ஆகிடும். அதனால நிறைய பிரச்சனை வரும். ஸோ யுவர் பாடி இஸ் டிசைன் டு மூவ். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பீட் அண்ட் எனி டாக்டர் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க கரெக்டாக சொல்லணும் எவ்வளோ நாள் வரைக்கும் நீ இப்படி பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா? அது பண்ணணுன்னா நீ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். லைஃப் லாங் ஒருத்தரால் குனியாமல் வெயிட்டு தூக்காமல் அது ஒரு ஸ்ட்ரெஸ், அது ஒரு டார்ச்சர். ஆக்சுவலி 25 இயர்ஸ் ஓகே, வாட் இஃப் இஸ் கெட்டிங் மேரிட், குழந்தைங்க பிறந்திருக்கு, குழந்தைங்களை தூக்க முடியாதது ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டார்ச்சராக மாற ஆரம்பிக்கும். அவங்க டிசேபிள்டாக ஃபீல் ஆவாங்க. ஸோ விசிபிளாக நல்லா இருந்தாலும் குனிய முடியாது, உட்கார முடியாதுன்னா ஹீ இஸ் இன் டு அ டிசேபிலிட்டி மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால வில் பி ஏபிள் டு கோ ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்? நோ. ஒரு பேட்மிண்டன், ஒரு ஜிம் பக்கம் போக முடியுமா? இல்லை. ஸோ லைஃப் லாங் அதை ஹாண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அப்போது சிவியர் பெயின் இருக்கும் போது யாருமே போய் குனி வெயிட்டை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க.
ஸோ அது பெயின் இருக்கிற வரைக்கும் தான் யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். Okay. நாங்களுமே அதான் சொல்கிறோம். இப்போ எங்ககிட்ட தெரப்பிக்கு வரீங்க, பெயின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுங்க. இருக்கிற வேலையை கம்மி பண்ண முடியுதா, வெயிட் எதுவும் தூக்காதீங்க, ஸ்டெப்ஸ் எதுவும் ஏறாதீங்க, பட் ஒன்லி ஃபார் 3 வீக்ஸ். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்கோ ஸ்ட்ரெச்சஸோ நீங்கள் பண்ணி ட்ரிகர் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் தெரப்பி நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகாமல் ஈஸியாக நான் கொண்டு போகலாம். 3 வீக்ஸ் கழிச்சு உங்களோட பெயின் கம்மியாயிட்ட அப்புறமா நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். தென் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி சொன்னோம். ஸோ யாருமே பயப்படக்கூடாது. சொன்ன உடனே பயப்படாதீங்க. அது மறுபடியும் என் லைஃப்பில் கொண்டு வரணும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்னால் என்னெல்லாம் பண்ணணும்னு உட்காந்து யோசிங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணிடலாம். பட் அதோட வலி தான் யாரும் சொல்ல மாட்டுறாங்க. ஐ எம் ஹியர் டு சே. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஹிப் பெல்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அது ஆக்சுவலி ஏதாவது ஒரு யூஸ் இருக்குமா? லைக் அந்த பெயின் மட்டும் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க, வேற என்ன அதில் நம்ம ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க பெயின் அதுதான் கம்மியாகும். சிவியர் பெயின் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம அந்த பெல்ட் கொடுக்கலாம். எஸ், இட் இஸ் நெசசரி அட் தட் டைம். பட் அதே தான் ஒரு 3 வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா விச் இஸ் அன்னெசரி. ஓகே. நீங்கள் சிவியர் பெயின் இருக்குது, அதை நீங்கள் இப்போ தெரப்பிக்கு இன் பிட்வீன் யோர் தெரப்பி நீங்கள் இருக்கிறீங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில், அண்ட் யூ கோயிங் டு ட்ராவல் ஃபார் அ லாங் டைம், யூ கோயிங் டு சிட் ஃபார் அ லாங் டைம்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு. அது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ப்ரொடெக்ஷன். இப்போ ஒரு பம்பி ரைடில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா அந்த டைமில் உங்களோட பாடி அதராமல் அந்த ஜர்க்கில் பெயின் வரும் நிறைய பேருக்கு. ஸோ ஏன்னா அந்த மசில்ஸ் அவ்வளோ வீக்காக இருக்குது, அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பெல்ட்டு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டே ஃபுல் நைட்டு போட்டுட்ருப்பாங்க. பெயினே குறைஞ்சாலும் குறையினாலும் அது ஒரு அடிக்ஷன். ஆக்சுவலி இட்ஸ் அ ஸ்லோ அடிக்ஷன் மாதிரி தான். அது போட்டால் தான் நான் நல்லா இருக்கேன்னு ஒரு ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பிளெசிபோ எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அது போன வாட்டி ஒரு கன்சல்டேஷனில் ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க பையன் சிரிச்சுட்டு நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற பெல்ட்டை பாருங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஒரே பெல்ட்டை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவர் நிறைய பெல்ட்டு கொடுத்துருக்காரு, ஆனால் இதுதான் எனக்கு நல்லா இருக்குது. அது கிழிஞ்ச துணி மாதிரி ஆயிடுச்சு அந்த பெல்ட்டு. அது போட்டால் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆக்சுவலி உங்களோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். பெயின் இருக்கும் போது போட்டிங்கன்னா அதே ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் பர்சன். பட் பெயின் இல்லாத போது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ஆகும்னா மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், இட்ஸ் அ பாய்சன் அகெயின். நீங்கள் இருக்கிற மூமெண்ட்டையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, குனியாமல் பெண்ட் பண்ணாமல் லிஃப்ட் பண்ணாமல், அது அப்படியே மசில் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிஃப் ஆகி அது ஒரு பெயின் கொடுக்கும் ஃப்யூச்சரில். ஸோ பெயின் இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் போடணும். லாங் ட்ராவல் லாங் சிட்டிங் மட்டும்தான் போனால் அதர் டைம்ஸ் யூ ஹேவ் டு ரிமூவ் இட் அண்ட் கீப் இட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.